அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பலஸ்தீன் இஸ்ரேலை பற்றிய சில முக்கியமான விஷயங்கள். பார்க்கலாமா? வாங்க. பலஸ்தீன் இஸ்ரேல் பற்றி என்ன முக்கியமான விஷயம்? இப்போ பாருங்கள், காசா பகுதி வந்து பலஸ்தீன் இதுன்னு சொல்லி இங்கே இது செஞ்சிருந்தாலும் பலஸ்தீன் ஃபுல்லாகவே இங்கே பலஸ்தீன் மக்கள் மீட்டுட்டாங்கன்னு சொல்லி நெப்பு 2026-25 வருஷத்தில் மீட்பாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாலும் இன்னொன்று நிலைமைக்கு இப்போ பார்ப்போம். எனக்கு கிடைச்ச இந்த அதிர்ச்சியான தகவல்களை வைத்து தான் நான் திரும்பி பலஸ்தீன் தெரிய நான் இப்போ வந்தேன். அது என்ன அதிர்ச்சியான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைத்தியசாலை அவருக்குள்ளே வந்து எத்தனையோ மாணவர்களே பெண்களை பணத்தை புதைச்சி வைத்திர அந்த விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எத்தனையோ மாணவர்கள் பசி அவதியான தற்கொலை செய்தார்கள் என்றும் காணப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இதுகள் வந்து எத்தனையோ மக்கள் வந்து பட்டினி செஞ்சால் நாடு கட்டுப்படுத்தியாங்க. பலஸ்தீன் எத்தனையோ மக்கள்களை விரட்டி ஊரை விட்டு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. அந்த மாதிரி அதிர்ச்சியான தவறுகள் வெளியாகியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இப்போ பலஸ்தீன் தலைவர் மேலே கொண்டுட்டேன் அப்படின்ட்டு ஹமாஸ் தலைவர் மேலே கொண்டுட்டேன்னு சொன்ன இஸ்ரேலுக்கே பெரிய அதிர்ச்சி. என்ன தெரியுமா? அவன் கொண்டுன்னு சொன்ன எந்த ஒரு தலைவர் மேலேயும் இஸ்ரேல் கொல்லலை. ஹமாஸ் நிரூபித்து காட்டிக்குது. 40,000 மேலான எங்களை பலஸ்தீன் போராளிகள் இறந்துறாங்க. பலஸ்தீன் மக்கள் இறந்துறாங்க. சின்ன குழந்தைகள், சின்ன பிள்ளைகள், படிக்க வேண்டிய பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட அதிர்ச்சியான தகவல்கள் இங்கே வெளியாகி இருக்கிறது. இப்போ வந்து எல்லாத்துக்கும் நஷ்டம் இது கேட்டு ஹமாஸ் பிடிச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம பகுதி, அங்கே சியா பகுதி அவங்களையும் விட சொல்லி அங்கே ஆக்கிரமித்து வைக்கிற பகுதிகள் கொடுக்க சொல்லி ஒரு தகவல் வெளியாகிறது. இப்போ இந்த புகைப்படத்தை அவங்க நல்லா பாருங்கள். இப்போ வந்து இஸ்ரேல்காரன் என்ன செய்கிறான்டா, இப்போ பத்திரிக்கைக்காரனோட முகத்தை மூடிட்டு இங்கே பலஸ்தீன் குழந்தைய கொல்ற மாதிரி காட்டுறான். கீழே போஸ்ட்டை வந்து பலஸ்தீன் மக்கள் இறந்து வராங்க. மீடியாக்காரன் வந்து கேமராக்கு முன்னால் காரை சொல்லி நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படின்ற மீடியாக்காரன் கண்ணை மூடி பலஸ்தீனை கொல்ல பார்க்குற மாதிரி இந்த போஸ்ட் வந்து இது விளங்குதா? இப்போ நீங்கள் பலஸ்தீன் பக்கம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பலஸ்தீன் விடுதலை காட்டி நம்ம போராடி கொண்டே இருக்கணும் வீவர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இப்போ நாங்கள் வந்து பலஸ்தீன் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம பலஸ்தீன் பற்றி விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம் இருக்க போகிறோம். நான் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நான் உங்கள் ஃபஸ்ட்